ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எம்பி கேம்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து போய்க்குமா ஆர்ட் கோல்டு கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது வந்து எபிசோட் 19. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சரி ஓகே கைஸ், வாங்க ஓர பேச வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், போன வீடியோவில் வந்து ரெண்டு சப்வேவில் போயிட்டு ஒரு சப்வேல ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து ரெடியேட்டரில் போய் சண்டை போட்டு திரும்ப இன்னொரு சப்வேவில் போய் சண்டை போட்டு அவங்ககிட்ட போய் ஏதோ கார்டு வாங்கிட்டு வந்திருப்போம். ஸோ இப்போ அந்த கார்டை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்றதாங்க இந்த கேம் பிளே. ஸோ திரும்ப இவங்க யார்கிட்டையும் சண்டை போடாமல் போகணும் கைஸ். ஸோ நான் இப்படி சுற்றிட்டு வந்து இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் தெரியாதனமா. இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த சைடு வழியே இல்லைப்பா, அந்த சைடு தான் வழி. ஸோ மேலே வரணும் கைஸ். ஸோ கீழே நம்ம அந்த இடத்துல வீடியோ கட் ஆகிடுச்சு. ஸோ அவங்ககிட்ட சண்டை போட்டு அப்படியே மேலே வந்தேன். ஸோ மேலே வந்து திரும்ப இங்கே இது இவங்ககிட்ட ஒரு சண்டை, இவங்ககிட்ட ஒரு சண்டை. ஸோ சண்டை போட்டால் தான் மேலே போக முடியும். ஸோ இவங்ககிட்டே ஒரு சண்டை போட்டு தான் கைஸ் ஆகணும். ஸோ இவன் யாருன்னு தெரியுதா? புரோட்டானு. ஸோ நம்ம லேக்கில் வெளியில் பார்த்தோம் கைஸா, ஸ்னோ போக்கு வெளில பார்த்தோம்ல. ஸோ அங்கே இருந்தவன் தான் இவன். ஸோ போன வருஷம் ஆடினது கைஸ் இந்த கேமு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வருஷம் எடுத்தோன்னா புதுசாக இருக்குது. ஸோ போன வருஷம்னா 2023 டிசம்பர்லாம் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ இப்போ இங்கேயும் ஒன்றும் அவ்வளோ பெரிய போக்கிமான் இல்லை கைஸ். சின்ன போக்கிமான் தான், அழகாக முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோல் பேட்டாக இருக்குண்ணா. ஸோ நம்மக்கிட்டே கோல் பேட்டா நெருப்பை எடுத்து ரக்கையில் போட்டால் என்ன கைஸ் ஆகும்? பொறிச்சு சாப்பிட்றலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இவங்ககிட்டயும் கன்ஃபார்ம் வீசிங். ஸோ இவங்ககிட்ட நீங்கள் வந்தால் போதும், ஒரு ஃபயர் டைப் போக்கிமான் இருந்தால் போதும் கைஸ். மற்ற எல்லாரையும் அசால்ட்டாக போட்டு தரலாம். முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் க்ளோஷன் லெவல் 50 இருக்கும். இப்போ 52 இருக்குது. ஸோ இன்னும் அடுத்த வீடியோலாம் அப்கிரேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ லெவல் ஏற்றிட்டே போகிறது தான் என்னோடய வேலையே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நின்றுருக்கோம், அரேனா யாருன்னு தெரியலனா நீங்கள் போயிட்டு நம்ம இந்த பாட்டை பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பாட்டு. ஸோ அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும். ஸோ இது கூட சண்டை போட்டு தான் நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணியிருப்போம் கைஸ். லான்ஸ்லாம் வந்திருப்பான். ஸோ இப்போது அரேனா கூட தான் நம்ம திரும்பவும் சண்டை போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே ஆர்பாக். ஸோ மொத்தம் எத்தனை போக்கிமான் வச்சுட்ருக்குன்னு தெரில கைஸ். டைப் க்ளோஷன் வச்சு நம்ம ஒரு லாவா ப்ளம் போட்டால் முடிஞ்சிடும். பார்க்கலாம். செத்துச்சு கைஸ். ஆர்பாக் ஃபெயிண்டட். அடுத்தது மர்க்ரூ, அந்த இது தொப்பி போக்கிமான் கைஸ். அந்த அடுத்த வாய்ஸில் பேசி மிமிக்ரி பண்ணிச்சா நீங்கள், அந்த போக்கிமான் தான் நினைக்கிறேன். பிளாக் கலரில் இருக்கும் அதுதானே, ப்ளூ கலரில் இதுதான் கைஸ் தொப்பி போக்கிமான். நைட் ஷேடா கைஸ், எனக்கு தெரிஞ்சு இது டார்க் டைப் போக்கிமான் தான் நினைக்கிறேன். ஸோ இது எலக்ட்ரிக் டைப் மூவ் போட்டாலே போதுங்க. ஏன்னா கரண்ட்டில் போய் காக்கா உட்காந்தா என்ன ஆகும்? கறிக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அடுத்தது வைல்ட் ப்ளம். ஸோ இது வந்து ஃபயர் டைப் போக்கிமான் போதும், ஏன்னா கிராஸ் டைப் போக்கிமான் தான். ஸோ அதனால தான். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா க்ளூமோட எவால்வுன்னு தான் நினைக்கிறேன். க்ளூமோட எவால்வாக இது இதாக கைஸ். ஃபயர் டைப் கிராஸ் டைப் போக்கிமான் அழகாக முடிச்சிடலாம். சூப்பர் எஃபெக்டிவ் தான் கைஸ். முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ அரேனா தோற்று போச்சு. ஸோ அடுத்ததாக உள்ளே ஒருத்தன் இருப்பான். ஸோ திரும்ப போய் அவங்ககிட்டயும் சண்டை போடணும் கைஸ். ஸோ அந்த போக்கிமான்லாம் பவராக தான் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ரேடியோ டவர் எலிவேட்டர் மேலே போகுது. போ அப்சர்வேட்டரி டென் கைஸ் இது பேர். அப்சர்வேஷன் டெக். ஸோ இந்த இடத்துல இருந்தால் அப்சர்வேஷன்லாம் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் கைஸ் இதுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. ஸோ திரும்ப இந்த இடத்துல ஒரு சின்ன சேவ் பண்ணிட்டேன். இந்த சேவ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் மறக்காமல் போய் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ரெட் கலர் மட்டும் கமெண்ட் பண்ணுறேன் கைஸ். ஸோ சீக்கிரம் போங்க கைஸ். சேவ் ஆக போகுது. சேவ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் நீங்கள் பண்ணலையா? சீக்கிரம் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ வந்து இவன் கூட சண்டை போடணும் கைஸ் நம்ம. ஸோ இவன் தான் மேனேஜ்மெண்ட், அதாவது அரேனாவுக்கு மேலே உள்ளவன். ஸோ இவனுக்கு மேலே உள்ளவன் தான் ஒருத்தன் ஜியோவானி. எனக்கு என்ன இவன் பார்த்தா ஜியோவானி இல்லை கைஸ், இவன் ஆர்ச்சர். எல்லோரும் ஜியோவானி மாதிரி வேஷம் போடுறாங்க. டைப் க்ளோஷன் ஆண்டுமா கைஸ். எனக்கு தெரிஞ்சு சாவடிக்கிறதுக்கு வச்சுனா தான். ஏன்னா ரெண்டுமே ஃபயர் டைப் கைஸ். ஸோ இந்த ஃபெயிண்ட் அட்டாக் என்ன அட்டாக்குன்னு தெரில. ஸோ ரெண்டுமே ஃபயர் டைப்புன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் கைஸ் போகும். அப்படி இருந்தாலும் சாவடிச்சிடலாம். பட் இதுக்கு காரணம் என்னோடய லெவல் கைஸ். ஸோ நான் லெவல் அதிகமாக ஏற்றி வச்சிட்ருக்கேன். ஸோ அதனால தான். அடுத்தது என்ன போக்கிமான்னு தெரியலையே. அடுத்தது ஃபயர் டைப் போக்கிமானாக இருக்குமோ நினச்சேன் கைஸ். ஸோ இதுதான் ஆண்டுமா பார்த்து இதுக்கு முன்னாடி உள்ள எவால்வுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ ஃபயர் ஃபேங்கா செத்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு செத்துடும் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து
இந்த டைப் பக் டைப். ஸோ அதனால தான் சொன்னேன். பட் இருந்தாலும் ஒரே பிரிக் அட்டாக்கே செத்து போச்சு அது. ஸோ அடுத்ததாக காஃபிங். இதுக்கு நம்ம எந்த போக்கிமான் எடுத்திருந்தோம் அழகாக போட்டு தள்ளிடலாம் கைஸ். ஆம்ப்ரஸ் போதும் தான் கைஸ். ஸோ டிஸ்சார்ஜ் போட்டால் செத்துடும். ஸோ சார்ஜ் ஏற்றி டிஸ்சார்ஜ் போட்டு அப்படியே டேரெக்டாக டிஸ்சார்ஜ் போட்டுடலாம் நம்ம. டிஸ்சார்ஜ் செத்துரு. அவ்வளோதாங்க கைஸ். இதுக்கும் ஒரு அட்டாக் தான். எல்லாத்துக்கும் ஒரு அட்டாக்லேயே முடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு போக்கிமான் மட்டும் கொஞ்சம் இழுத்துச்சு, ஏன்னா அது ஃபயர் டைப்னால. ஸோ மற்றபடி எல்லாம் அசால்ட்டாக முடிச்சிடலாங்க. ஈஸி தான். ஸோ இவனும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்ச்சர். ஸோ எத்தனை எக்ஸிக்யூட்டிவ் தான் தெரில. ப்ரோட்டான் ஒருத்தன், அந்த சைடு பெட்ரோல் ஒருத்தன், இந்த சைடு அரீனா ஒருத்தன், இப்போ இவன் ஆர்ச்சர் கைஸ். அவ்வளோதான். அவனை துரத்தி அனுப்பிச்சோன்னே இவன் வந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரிஜினல் இவன் இருக்கான்ல, ஸோ அவன் ஒரிஜினல் டேரக்டர். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஏதோ ஒன்று கொடுத்தான். ஸோ ரெயின்போ விங்கு. ஸோ இது எதுக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். நான் மறந்துட்டேன். இதை வச்சு சியானூட் சிட்டி லெஜெண்டரி போக்கிமான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பெல் டவர் என்னவோ சொல்கிறாங்க. ஸோ ரெயின்போ விங்கை வச்சுட்டு ஒரு பெல் டவர் ஏறினா நமக்கு வந்து அந்த லெஜெண்டரி போக்கிமான் கண்டுபிடிக்கலாமா கைஸ். ஸோ அந்த லெஜெண்டரி போக்கிமான் என்ன போக்கிமான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரியலனா இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருந்திருக்கும். ஸோ கைஸ் அடுத்தது இப்போ நம்ம கீழே போகலாம். ஸோ கீழே இந்த வீடியோ சின்ன வீடியோ தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த ரொம்ப கொஞ்சம் கம்மி தான் கைஸ். இதுக்கு நான் இது போன வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ பட் இருந்தாலும் நான் தனியாக வீடியோ போட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா தெரில கைஸ். ஸோ தனியாக போடணும்னு தோணுச்சு, அதனால் தனியாக போட்டேன் கைஸ். ஸோ இந்த இடத்துல உள்ளவங்களாம் போயிட்டாங்க. ஸோ இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பேர் சண்டை போடாமல் இருந்துச்சு. ஸோ அவங்க கூட சண்டை போட்டுருக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பாட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த பாட்டில் நம்ம அடுத்த சிட்டி போகிற வேலை தான் கைஸ். ஏன்னா வேறு வழி தெரியல எனக்கு. ஸோ இந்த கேம் முடிக்கணும் கைஸ். ஸோ சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த கேம் ஆரம்பிக்கணும். ஸோ நான் அப்போ இருந்து முடிச்சிருந்தேன்னா வாரத்துக்கு 5 எபிசோடு போடுறேன்னு சொல்லியிருந்தேன், போடவே இல்லை. ஸோ அப்படியே முடிச்சேன்னா அந்த கேம் முடிஞ்சிட்ருக்கும் கைஸ் டிசம்பர் மாதத்துலேயே. ஸோ கைஸ் அவ்வளோ இந்த வீடியோ பார்த்தது நன்றி. உங்களை அடுத்த வீடியோ பார்க்கறது வரைக்கும் டில் தென் டாடா பை எபிசோட். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மக்களே. ஸோ இந்த வீடியோ இங்கே முடிச்சா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் சின்ன பாட்டு தான். ஸோ வர ரொம்ப சின்னதாக போட்டுட்ருக்கேன் பாட்டெல்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா டியூரேஷன் நெட்டு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால தான் கைஸ். ஸோ சென்டரில் ஒரு சில பாட்டு வரும் 13 நிமிஷம் 12. சரி கைஸ் பாய்.